இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய அமைப்புகள்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா கொல்கத்தா. நல்லாவே பார்த்துக்கணும். இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குன்னா கல்கத்தா. இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டுருவாங்க திடீர்னு. அதை நல்லாவே நீங்கள் பார்த்துக்கணும். இந்திய சுரங்க பணியகம் எங்கே இருக்குன்னா நாக்பூர். 3வதாக கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்க்கலாம். இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு ஆணையம் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. 4வதாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் தான் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எப்போ போட்டிருக்காங்கன்னா 1957. இந்த ஆண்டுங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனம் எங்கே இருக்குன்னா கொல்கத்தா. இந்திய சுரங்க பணியகம் எங்கே இருக்குன்னா நாக்பூர். நீங்கள் மறக்கவே கூடாது. அதனால தான் நான் திருப்பி